ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ எங்கே போகிறோம்னா நம்ம திருக்கோவிலூர் மயான கொள்ளை திருவிழா பற்றி தெரிஞ்சுக்கதாங்க. ஆமாங்க, இந்த மயான கொள்ளை இந்த பகுதியில் வெகு விமர்சையாக நடைபெறும். சுற்று வட்டார பொதுமக்கள் தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்ற இங்கு காளி வேஷம் கட்டி ஆடுவார்கள். இதனால அவர்களது குறைகளை இந்த காளியம்மன் தீர்த்து வைப்பதாக கூறுகிறார்கள். கீழியூர் அங்காளம்மன் கோவிலில் மாசி மாத அமாவாசை என்று மயான கொள்ளை வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. இது சிவபெருமானின் சாபம் நீங்க அங்காளம்மன் மயானத்தில் உள்ள பிணங்களை உண்டு அன்னை சிவனை சாப விமோசனம் பெற செய்த புராண நிகழ்வை நினைவுபடுத்துகிறது. திருக்கோவிலில் அங்காளம்மன் கோவிலில் நடந்த மயான கொள்ளை விழாவில் அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் வீதி உலா நடைபெற்றது. காலை 10 மணிக்கு மேல் அலங்கரிக்கப்பட்ட அம்மன் ஏரிக்கரை மூலையில் இருந்து ஊர்வலமாக புறப்பட்டது. பக்தர்கள் காளி வேடம், காட்டேரி வேடம், அம்மன் வேடம், மயான காளி வேடம் என பல்வேறு வேடங்களை தரித்து நடனமாடி ஊர்வலமாக சென்றனர். இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மேலும் போகும் இடமெல்லாம் அன்னதானம், மோர் பந்தல் போன்றவை பொதுமக்களுக்கு கொடுக்கப்பட்டது. மதியம் 3 மணிக்கு மேல் தென்பண்ணை ஆற்றங்கரையில் மயான கொள்ளை முடிவடைகிறது. மேலும் இரவில் கீழையூர் அங்காளம்மன் ஆலயத்தில் அம்மனை அலங்காரம் செய்து வீதி உலா நடைபெறுவது வழக்கம். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நமது கோவில் விளாக் சேனலை ஃபாலோ பண்ணுங்க.